இன்றைக்கு என்ன செய்தி உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன்னா, Brother Joby was just started this. சகோதரர் ஜோபி உங்களுக்கு தொடங்கி வைத்தார். The baptism Jesus is talking about. அந்த ஞான ஸ்நானத்தை குறித்து இயேசு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. Jesus is talking about a baptism. இயேசு ஆண்டவர் ஒரு ஞான ஸ்நானத்தை குறித்து கூறுகின்றார். This reading is from Luke chapter 12. All those who are joining online, maybe you can turn with me to Luke chapter 12. யாரெல்லாம் நேரலே பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். Verses 49 onwards. 49 தான் இறை வசனங்கள். I will be preaching from this today, tomorrow. இன்றைக்கு இதுமாக உங்களுக்கு பேச விரும்புகிறேன். Okay, listen very carefully because this portion is very important, very difficult to interpret. பிரியமானவர்களே, இந்த இறை வார்த்தைகளை கவனமாக கேட்கணும். இதை மொழிபெயர்ப்பது சரியான முறையில் உங்களுக்கு மொழிபெயர்த்து நீங்கள் புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமான காரியம். அப்ப நீங்க கவனத்தோடு Luke chapter 12 verses 49. லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 49. I came to bring fire to the earth. மண்ணுலகில் தீ மூட்டவே வந்தேன். And how I wish it were already kindled. அது இப்பொழுது பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். This is the first time we are misunderstanding Jesus. பிரியமானவர்களே, இதுதான் நம்ம கடவுளை தவறாக புரிந்து கொள்வதற்கான ஒரு காரணம். Jesus is saying this. இயேசு ஆண்டவர் சொன்னார், I came to bring fire to the earth. நான் மண்ணுலகில் தீ மூட்டவே வந்தேன் என்று சொன்னார். And how I wish it were already kindled. அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்று சொன்னார். Verse 50 Jesus says, 50ஆம் வசனத்தில் சொல்கிறார், I have a baptism ஆயினும் நான் உனக்கு பெற வேண்டிய திருமுழுக்கு உண்டு, with which to be baptized. அது நிறைவேறும் அளவும், and what stress I am under until it completed. ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாகி உள்ளேன். If you read next verse you will misunderstand Jesus totally. நீங்க அடுத்த வசனம் வாசிங்கன்னா நீங்க இயேசு ஆண்டவருடைய வார்த்தை குறித்து தவறாகவே நீங்கள் எண்ண வேண்டி வரும். Next verse says, அடுத்த வசனம் சொல்கிறது, do you think that I have come to bring peace on earth? மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த the earth? மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்று நினைக்கிறீர்களா? No. இல்லை. I tell you, நான் சொல்கிறேன், but rather division. நான் பிளவு உண்டாக்கவே வந்தேன். ஐயோ, Jesus is saying this. இயேசு ஆண்டவர் சொன்னாரு பாருங்க. Let me read that verse again and again. ஒருமுறை கூட வாசிக்கிறேன் பாருங்க. Verse 52. 52. Verse 51. Do you think that I have come to bring peace to the earth? மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்று நினைக்கின்றீர்களா? Jesus says no. கண்டிப்பா இல்ல. We thought Jesus came to bring peace to us. நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியை கொண்டு வந்திருக்கிறார். But Jesus says, ஆனா இயேசு ஆண்டவர் சொன்னார், no. நான் இல்ல. I am not here to bring the peace. நான் உங்களுக்கு அமைதி கொண்டு வரவில்லை. Then what did you bring? என்ன கொண்டு வருகிறார்? What did you brought? அவன் என்ன கொண்டு வந்திருக்கிறார்? Jesus says, இயேசு ஆண்டவர் சொன்னார், rather division. நான் பிளவு உண்டாக்கவே. Hallelujah. Hallelujah. What division Jesus is talking about? என்ன பிளவு குறித்து ஆண்டவர் சொல்கிறார்? அந்த மைக்கில் கொடுக்க முடியுமா? இதில் கொடுக்க முடியுமா? இந்த மானிட்டர் இங்க ஒண்ணு. இது மைக்கு மானிட்டர் கொடுக்க முடியுமா? Jesus. No. மானிட்டர் இந்த போட்டோ. Hallelujah. Hallelujah. So Jesus says, இயேசு ஆண்டவர் சொன்னார், do you think நீங்க that நினைக்கிறீர்களா I have come to bring peace to நான் the earth? மண்ணுலகில் அமைதியை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? No. கண்டிப்பா இல்ல. I will tell you, but rather division. மாறாக பிளவு உண்டாக்கவே வந்தேன் என்கிறார். How can we preach this word of God? இந்த வார்த்தையை நாம் எப்படி புரிந்து கொள்வது? Jesus came to bring division. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிளவு ஏற்படுத்துவதற்கு Jesus came to bring division. இயேசு ஆண்டவர் பிளவு ஏற்படுத்துவதற்கு வந்திருக்கிறேன் என்கிறார். That's why we have to oppose Jesus. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம இந்த வார்த்தையை எதிர்த்து கொண்டிருக்கிறார். Jesus came to bring division. இயேசு ஆண்டவர் பிளவு ஏற்படுத்த வந்திருக்கிறேன் என்கிறார். Hallelujah. Hallelujah. Division between பிளவு. எப்படிப்பட்ட பிளவு? 53 says, 53ஆம் வசனம் சொல்கிறது, they will be divided from father against son. 53ஆம் வசனம் வாசிக்கிறோம். Father against son.
தந்தை மகனுக்கும் எதிராகவும், son against father, மகன் தந்தைக்கு எதிராகவும், mother against daughter, தாய் மகளுக்கு எதிராகவும், and daughter against mother, மகள் தாய்க்கு எதிராகவும், and mother-in-law is against daughter-in-law, மாமியார் மருமகளுக்கு எதிராகவும், and daughter-in-law is against mother-in-law. மருமகள் மாமியாருக்கு எதிராகவும். Now we got to understand, brother, why we have fight inside our house. அதனாலதான் வீட்டுல ஏன் இப்ப சண்டை வருதுன்னு புரியுதா உங்களுக்கு? This is because of Jesus. இதான் இயேசுனாலதான். That's why I don't go to the church. அதனாலதான் கோயில் போறது. I don't believe in Jesus anymore. இயேசு நீ விரும்புறது we are peacefully, we are living inside the house. வீட்ல அமைதியா இருந்துட்டு இருக்கோம். My mother-in-law loves me. எங்க மாமியார் ரொம்ப அன்பு செய்றாங்க. Daughter-in-law says my mother-in-law loves me. மருமகள் சொல்றாங்க மாமியார் ரொம்ப நேசிக்கறாங்க. When Jesus comes, ஆனா இயேசு வந்தாரு. this division happens then. இந்த பிளவு உண்டாயிருச்சு. We don't want this Jesus anymore. இனி அப்படிப்பட்ட பிளவு உண்டாக்குற இயேசு எங்களுக்கு தேவையில்லை. Daughter மகள், daughter against mother. You are a daughter. நீங்க மக. You are a daughter. அந்த பாப்பா ஒரு மக. Finished 10th முடிச்சிட்டாங்க. Going to PUC. PUC போறாங்க. Hallelujah. Hallelujah. She's a daughter. இவ ஒரு மகள். This word of God says, இந்த வார்த்தை என்ன சொல்லுது? She will fight against mother. இவங்க அம்மாவுக்கு எதிராக இவங்க சண்டை போடுவாங்கன்னு சொல்லி வாசம் சொல்லுது. அம்மா இங்க இருக்கா? உங்க அம்மா இருக்காங்களா? அம்மா இங்க இருக்கா? Your mother is here. Oh, hallelujah. Now you are getting answer why you are fighting always with your mother. அதனால தான் இப்ப ஏன் உங்க அம்மாட்ட சண்டை போட்டுட்டு இப்பதான் புரிஞ்சிட்டு இருக்கு. Hallelujah. இப்பதான் புரிஞ்சிருக்கு. Hallelujah. Hallelujah. Mother, you have to read this verse. You need to understand our fight is from Bible only. நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் உங்க மக உங்கள்ட்ட சண்டை போடுறானா விவிலியத்திலிருந்து அந்த வசனம் வந்துட்டு இருக்கு. அதனால சண்டை போட்டு நடக்கா. Our fight also written in the Bible. அவன் விவிலியத்திலேயும் கூட அந்த எழுதி வைத்துட்டு இருக்கு சண்டை. Hallelujah. Hallelujah. Our fight also biblical. விவிலிய அடிப்படையிலே தான் சண்டை நடந்துட்டு இருக்கு. Hallelujah. Hallelujah. How to interpret this verse? இதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது? எப்படி? It's very very difficult. இது மிக கடினமான காரியம். Those who are joining online, யாரெல்லாம் ஆன்லைன்ல நேரலை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களோ, let me tell you, நீங்க ஒருமுறை உங்களுக்கு சொல்றேன், when you get time you can read the parallel reading also so that you will get more meaning of it. நீங்க வாசிக்கும் போது இது வேற காரியம் கூட சேர்த்து வாசிக்க, அப்ப நீங்க காரியத்தை புரிந்து கொள்வீர்கள். Because it's already mentioned in many other places in the New Testament. புதிய ஏற்பாட்டில் பல இடங்களிலே இதை குறித்து விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. It's already mentioned in many other places in the New Testament. புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் இதை குறித்து பிளவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. Please write down and read Matthew chapter 20. மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம் verses 22 and 23. 22 23. Mark chapter 10 verses 38 and 39. மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38 and 39. 38 39 வசனங்கள். These two verses are in the same context. இந்த இரண்டு வசனங்கள் இதே கருத்தை தான் Matthew chapter 20 verses 22 to 23. மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 22 23. Mark chapter 10 verses 38 to 39. மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 30 39 வசனங்கள் வரை. And same parallel reading you can read John chapter 19 verses யோவான் நற்செய்தி 30. யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 30 30ஆம் வசனம். Hallelujah. Hallelujah. When you read or compose these verses together, you will get the meaning. இந்த மூன்று வசனங்களை மூன்று அதிகாரங்களை மூன்று வசனங்களை சேர்த்து வாசிக்கும்போது சரியான அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். Luke chapter 12 verses 49 onwards. லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 49 இலிருந்து. Matthew chapter 20 verses 22 and 23. மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 22 23. Mark chapter 10 verses 38 and 39. மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38 39. I am telling all this only for those who are interested to study. இதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய நேரலையிலே பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அவருக்கு மட்டும் தான் சொல்லுது. அவர்களுக்காக தான் சொல்லப்பட்டிட்டு இருக்கு. If you are waiting for your healing, no need to go through all these readings. முடிஞ்சா நீங்க if they are waiting for the healing, முட்டு வேதனை மாறணும் இருக்குன்னு எதுவும் வாய்க்கணும் இல்ல. ஆமா, உடல் நோய் மாறணும், முட்டு வலி மாறணும், அது மாறணும் இது மாறணும் நினைச்சு உட்கார்ந்துருக்கவங்க இந்த வசனத்தை வாசி நீங்க நேரத்தை விரயம் பண்ணிடாதீங்க. No need to read. அதெல்லாம் நீங்க வாசிக்க வேண்டிய அவசியம். If you want to study this, விவிலிய அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும் நினைக்கின்றீர்களா? Go to Matthew chapter 20. மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 22. Mark chapter 10. மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம். John chapter 19 verses 30. மார்க் யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 30. Only if you are interested to study. நீங்க அதாவது விவிலியத்தை then what Jesus is talking about. விவிலிய வாசிக்கணும் ஆசை இருந்தால் நீங்கள் கடவுள் என்ன சொல்றார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். Come back to the scripture.
நீ மீண்டும் அந்த வசனத்துக்கு வருவோம். This is John's gospel, sorry, Luke's gospel, chapter 12, verses 49. லூக்கா நற்செய்தி 18 அதிகாரம் I came to bring fire to the earth.